வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சக்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் தண்டனை. கதைக்குள்ள போலாமா? வெற்றி புன்னகையோடு கோர்ட்டிலிருந்து கம்பீரமாக வெளியே வந்த பிருந்தாவை பார்த்து ஓடி வந்த அந்த முதியவர், அம்மா அம்மா என்று உணர்ச்சி ததும்ப அவளை கையெடுத்து வணங்கி கண்ணீர் வடித்தார். அவருடன் இருந்த அவளது மனைவி, அட ஏன் அழுவுற? அதுதான் அம்மா வாதாடி ஜெயிச்சு நம்ம பொண்ணை திரும்பவும் நமக்கே கொடுத்துட்டாங்களே என்று கண்களை துடைத்தபடி, அம்மா நீங்க 100 வருஷம் நல்லா இருக்கணுமா என்றாள். அட என்ன வள்ளி 100 வருஷம்னு சொல்ற? 1000 வருஷம் அம்மா நல்லா இருக்கணும். நம்மள போல ஏழைப்பாடிக்கு உதவணும். அம்மா யாருமே எடுக்க மாட்டேன்னு சொன்ன கேச நீங்க எடுத்து வாதாடி ஜெயிச்சு கொடுத்துறீங்களேம்மா. இதுக்கு நானும் என் குடும்பமும் எப்போ உங்களுக்கு நன்றி கடன் பட்டு இருக்கோம்மா என்றார் அந்த முதியவர். சரி சரி, நீங்க ஏன் என்னை இவ்வளவு அதிகமா புகழ்றீங்க? நான் என் கடமையை தான் செஞ்சேன். ஆமா, இதுக்கப்புறம் உங்க பொண்ணு என்ன செய்ய போறாளாம் என்று கேட்டுக்கொண்டே இவ்வளவு நேரம் தனது தாயின் அருகே அமைதியாக பிருந்தாவை நன்றியோடு பார்த்து கொண்டிருந்த அந்த பெண்ணை பார்த்து கேட்டாள் பிருந்தா. தெரியலம்மா, அதுக்கும் நீங்க தான் வழியை காட்டணும் என்றாள் வள்ளி. ஏய் சொல்லு புள்ள என்று அந்த முதியவர் தனது மகளிடம் கூற, அவள் அமைதியாக தலையை நிமிர்த்தி பிருந்தாவை பார்த்தாள். நீ எதுக்கு மீனா இன்னும் தலை குனிஞ்சிட்டு இருக்கிற? நீ எந்த தப்பும் செய்யல. உன் அப்பா அம்மாக்காக தான் நீ போராடின. அவங்கள கொல்ல வந்த பாவிங்க கிட்ட இருந்து காப்பாத்த நடந்த போராட்டத்துல நீ கொலை பண்ண. அதுல எந்த தப்பும் இல்லை. இதுக்கெல்லாம் நீ தலை குனியவே கூடாது. அதுக்கு அவசியமே இல்லை. இது சாதாரணமா 5 அறிவு கொண்ட ஜீவன்களே செய்யக்கூடியதுதான். தன்னையும் தன்னை சார்ந்தவங்களையும் காப்பாத்த அது எந்த எல்லைக்கும் இறங்கும். அதுல நடந்த விபத்துக்காகலாம் நீ கலங்க கூடாது. இனிமேலும் தான் இந்த சமுதாயம் உன்னை மதிக்க போது பாரு என்றாள். அதெல்லாம் சரிம்மா, ஆனா இனிமே என் அப்பா அம்மாவை எப்படி நான் காப்பாத்துவேன்? எங்க அப்பா என் கல்யாணத்துக்காக இருந்த நிலத்தை வித்து பணத்தை கொண்டு வந்தா அதை பறிக்க வந்ததும் இல்லாம அவரையே கொலையும் பண்ண வந்த பாவியத்தான் நான் கொலை பண்ணேன். நான் பண்ணது நியாயமாவே இருந்தாலும் அது கொலை தானே. எல்லாரும் என்ன கொலைக்காரின்னு தானே பார்ப்பாங்க. என் மேல மதிப்பு இருந்தாலும் என்னை பார்த்து பயப்பட தானே செய்வாங்க. நான் இனி எங்க போய் வேலை தேடினாலும் யார் எனக்கு இனி வேலையை கொடுப்பா? நான் எப்படி எங்க அம்மா அப்பாவை காப்பாற்ற போறேன் என்று கதறினாள். அவளை சமாதானம் செய்த பிருந்தா, கவலைப்படாத, நான் உனக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன். நாளையில இருந்தே நீ வேலைக்கு போலாம். அவங்க யாரும் உன்னை பார்த்து பயப்பட மாட்டாங்க, உன்னை ஒதுக்க மாட்டாங்க. ஏன்னா அங்க இருக்கிற பெண்களும் உன்னை போல சில பாவிங்களால பாதிக்கப்பட்டவங்க தான் என்று சிரித்தாள். அம்மா என்று அவள் காலில் விழுந்து கதறினாள் மீனா. அவளை சமாதானம் செய்து அவளது பெற்றோருடன் வழி அனுப்பிய பிருந்தா காரை எடுக்க திரும்பினாள். அப்பொழுது அவள் கண்ட காட்சி அவளது திடமான மனதையும் சற்று அசைத்து போட்டது. தூரத்தில் ஒரு போலீஸ் வேன் நின்று கொண்டிருக்க அதில் ஒரு பெண்ணை 4-5 லேடி கான்ஸ்டபிள்கள் ஏற்றுவதை பார்த்தாள். அந்த பெண்ணின் முகத்தில் சொல்ல முடியாத வேதனையும் சோர்வும் இருந்தது. இருந்தாலும் அவள் கண்களில் ஏதோ ஒரு சிறிய நிம்மதியும் இருப்பதை பார்த்தாள். அவளை பார்த்த நொடி பிருந்தாவின் மனதில் பல கேள்விகள் எழுந்தன. அவளை அறியாமல் அங்கே ஓடினாள். அப்படியும் இருக்குமா, அவள்தானா என்று பல சந்தேகங்கள் தோன்ற அந்த பெண்ணை மீண்டும் மீண்டும் உற்று பார்த்தாள். சந்தேகமே இல்லை, அவளேதான் அவளேதான் என்று அவள் யோசித்துக் கொண்டே அருகே செல்ல இதற்குள் வேன் புறப்பட்டது. அந்த பெண் தற்செயலாக திரும்ப பிருந்தாவை பார்த்து அதிர்ந்து போனாள். அவள் ஏதோ கூற வாயெடுப்பதற்குள் வேன் சரண கோட்டை விட்டு வெளியே சென்றது. பிருந்தா அமைதியாக நின்று போனாள். அப்பொழுது அங்கு வந்த அவளது தோழி நிர்மலா, ஹே பிருந்தா, என்ன இங்கே இருக்கியா? இந்நேரம் நீ கிளம்பிட்டு இருப்பல நினைச்சேன். ஆமா, என்ன இது, உன் கார் அங்க இருக்கு, நீ இங்க நிக்கிற? கேஸ் ஜெயிச்ச சந்தோஷத்துல தலைகாலு புரியலையா? ஆனாலும் இது ஒண்ணு உனக்கு புதுசு இல்லையே. நீ எடுக்கிற கேஸ்ல எதுவும் இதுவரை தோத்ததா சரித்திரமே இல்லையே. அப்புறம் என்ன என்று கேலியாக கேட்டுக்கொண்டே அங்கே வந்தாள். நிர்மலா, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப வேன்ல கூட்டிட்டு போறாங்களே அந்த பொண்ணு? ஆமா, அவ பேரு லாவண்யா. ஏன்? அந்த பேரை கேட்டதும் மீண்டும் பிருந்தாவிற்கு தலைகிர்னு சுற்றியது. ஆமா, லாவண்யா தான். அவளை ஏன் போலீஸ் வேன்ல என்று தடுமாறினாள். அதுவா, அது ஒரு கொலை கேஸ். அவ புருஷனை ஏவ கொலை பண்ணிருக்கா. பார்க்க சாதுவா இருக்கா, ஆனா என்ன வேலை பார்த்திருக்கா பாரு. ஏமா கொலை பண்ணன்னு கேட்டதுக்கு எனக்கு பிடிக்கல, நான் கொலை பண்ணிட்டேன்னு சொல்றா. கொழுப்ப பத்தியா?
இந்த பொண்ணுக்கு வேற ஏதோ ஒரு பையன் கூட தொடர்பு இருக்கும் போல இருக்கு. அது புருஷனுக்கு தெரிஞ்சதால அவனை கொலை பண்ணிட்டாளா, இல்ல அவன் இடைஞ்சலா இருக்கிறதால கொலை பண்ணாளான்னு தெரியல. எது கேட்டாலும் வாயை திறக்க மாட்டேன்றா. நான் தான் கொலை பண்ணேன், எனக்கு தண்டனை கொடுங்கன்னு மட்டும்தான் சொல்றா. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்படி அப்பாவி போல நடிச்சா யாரு நம்புவாங்க? சரியான என்று அவள் முடிப்பதற்குள், நிர்மலா, அவளை அப்படி சொல்லாத, அந்த பொண்ணு நீ நினைக்கிறது போல இல்ல என்று கத்தினாள் பிருந்தா. ஏய் பிருந்தா, என்னப்பா, ஏன் டென்ஷன் ஆகுற? நீ அந்த பொண்ணுக்காக இப்படி பேசுறனா? அப்ப அந்த பொண்ணை உனக்கு தெரியுமா என்று சந்தேகத்தோடு கேட்டாள். ஆமா தெரியும், அவளை எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். அவ அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. அப்படியா? ஆமா நிர்மலா, அவ ரொம்ப சாது, எழுத்தறிஞ்சு ஒரு வார்த்தை பேச தெரியாதவ, ரொம்ப பயந்த சுபாவம். அவ கொலை பண்ணியிருக்காளா? அதுவும் அவளோட பாசமா இருந்த புருஷனையன்னா என்னால நம்ப முடியல. போன மாசம் கூட அவங்க அம்மா என்ன கோவில்ல பார்த்துட்டு, லாவண்யா நல்லபடியா குடும்பம் நடத்துறா, அவ புருஷன் கூட நல்லா சந்தோஷமா வாழறன்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்களே, அதுக்குள்ள என்னாச்சு என்று பதறினாள். தெரியல பிருந்தா, அவ எதையும் சொல்ல மாட்டேன்றாளே. அவளோட அம்மா அப்பாவும் இங்க வரவே இல்லை. அவ எங்க பொண்ணே இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம். அவளுக்கு சாதகமா எதுவும் இல்லை, அதனாலதான் அவ கேஸை யாரும் எடுக்க மாட்டேன்றாங்க என்றாள் நிர்மலா. என்னது, அவங்க அப்பா அம்மா வரவே இல்லையா? ஆமா, அவங்க வரவே இல்லை. சரி நிர்மலா, நான் கிளம்புறேன் என்று அவசரமாக கூறிவிட்டு கடகடவென தனது காரிடம் ஓடினாள். பிருந்தாவின் கார் லாவண்யாவின் தாய் வீட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தது. ஆனால் பிருந்தாவின் மனது அந்த காரை விட வேகமாக சில விஷயங்களை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தன. என்னது இது? இன்னைக்கு என் கண்ணையே என்னால நம்ப முடியலையே. அந்த சாதுவான பொண்ணு கொலை பண்ணிருக்காளா? அதுவும் அவன் புருஷனையா? அவளை நான் சின்ன குழந்தையில இருந்து பாக்குறேனே. அவங்க எங்க தூரத்து சொந்தம். நான் இங்க சென்னையில லா காலேஜ்ல படிக்க வரும்போது அவங்க வீட்டுல தானே கொஞ்ச நாள் தங்கி படிச்சுட்டு இருந்தேன். அப்பெல்லாம் லாவண்யா சின்ன பொண்ணு. அத்தை அத்தன்னு என்னை சுத்தி சுத்தி வருவாளே. என்னை பார்த்துட்டு நானும் லா தான் படிக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தா. ஆனா அவங்க அப்பா தான், நீ இன்ஜினியருக்கு தான் படிக்கணும்னு ஒத்த கால நின்று அவளுக்கு விருப்பமே இல்லைனாலும் இன்ஜினியரிங் படிக்க வச்சாரு. அவளும் அவங்க அப்பா அம்மா கட்டாயத்துக்காக பேசாம படிச்சா. பாவம் குழந்தை. ட்ரெஸ்ல இருந்து படிப்பு வரைக்கும் அவ இஷ்டத்துக்கு எதுவுமே விட்டதில்லை. நான் எதனா கேட்டாலும் உனக்கு தெரியாது பிருந்தா, பெத்தவங்க எப்பவும் தப்பா சொல்ல மாட்டாங்கன்னு கண்மூடித்தனமா பேசுவாங்க. இப்படி அவ படிப்புல ஆரம்பிச்சு அவ கல்யாணம் வரைக்கும் அவங்க முடிவுக்கு தானே கட்டுப்பட்டா. ஆனாலும் ஏன் இந்த குழப்பம் ஆச்சு? ஒருவேளை நிர்மலா சொன்னது போல அவளுக்கு அந்த பையன் சதீஷ் கூட இன்னும் தொடர்பு இருந்திருக்குமோ? அதனால சே, அப்படி யோசிக்கவே என்னால முடியலையே. பாவம், அன்னைக்கு அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா கிட்ட எப்படி கெஞ்சி துடிச்சிட்டு இருந்தா. என்னையும் அன்னைக்கு வர வச்சு பஞ்சாயத்து வேற நடத்தினாங்க. நானும் அன்னைக்கு யார் பக்கம் பேசுறதுன்னு புரியாம அமைதியா இருந்துட்டேன். அப்படி இருந்திருக்க கூடாதோ? நான் லாவண்யா பக்கம் தான் பேசியிருக்கணுமோ? ஆனா அப்படி பேச அந்த சூழ்நிலை இடம் கொடுக்கலையே என்ற அந்த நாளை நினைத்து பார்த்தாள். இதோ பாரு, நீ என்ன அடம் பிடிச்சாலும் அழுது புரண்டாலும் அந்த பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது. பேசாம அதை மறந்துட்டு வேலையை பாரு. உங்க அப்பா உனக்கு எப்பேற்பட்ட மாப்பிள்ளைய பார்த்துட்டு இருக்காரு தெரியுமா? போயும் போயும் ஒரு பிச்சைக்காரனை கட்டிக்கணும்னு ஆசைப்படுறியே என்று கத்தினாள் லாவண்யாவின் தாய் கௌசல்யா. அம்மா, அவர் ஒன்னும் பிச்சைக்காரர் இல்ல, சோம்பேறியும் இல்ல, நல்லா படிச்சிருக்காரு. ஆனா படிப்புக்கு ஏத்த வேலைதான் இன்னும் கிடைக்கல. கூடிய சீக்கிரம் கண்டிப்பா கிடைச்சிடும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாமேம்மா என்று அழுது கொண்டே கூறினாள் லாவண்யா. வெயிட் பண்றதுன்னு சொல்லுவ, அப்புறம் ஒரு நாள் அவன் கூட ஓடி போயிடுவ. ஒரு வருஷத்துல கையில புள்ளையோட அவன் என்ன சித்திரவதை பண்றான்னு வந்து நிப்ப, அதுதானே என்று எரிந்து விழுந்தார் அவளது தந்தை ஈஸ்வரன். அப்பா, அப்படிலாம் இல்லப்பா, அவர் அப்படிப்பட்டவரே இல்லப்பா. நீங்க அவரை பாருங்கப்பா, அவர்கிட்ட பேசுங்க, அப்பதான் அவரை பத்தி உங்களுக்கும் தெரியும் என்று கெஞ்சினாள். பிருந்தாவிற்கு அவளை பார்க்க பரிதாபமாக இருந்தது. என்னடி எதுத்தா பேசுற என்று கௌசல்யா அவளை அடிக்க பாய ஓடி சென்று அவள் கைகளை பற்றி கொண்டாள் பிருந்தா. அண்ணி, என்ன செய்றீங்க? வயசு பொண்ணை அடிச்சுக்கிட்டு நீங்க அடிக்கிறதால என்ன ஆகிட போது? அவளுக்கு உங்க மேல வெறுப்பு தான் வரும், பேசாம இருங்க என்றாள். வரட்டும், அப்ப கூட நாங்க அவ பேச்சு கேட்க மாட்டோம் பிருந்தா. நீயே சொல்லு, உனக்கு ஒரு பொண்ணு இருந்து அவளை நீ பார்த்து பார்த்து வளர்க்கறன்னு வை. அவ ஒரு நாள்
நான் ஒரு வெட்டி பையல காதலிக்கிறேன், அவனைதான் கட்டி பண்ணு சொல்லி அடம் பிடிச்சா அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பியா சொல்லு என்று கேட்டாள் கௌசல்யா. அது அண்ணி, அவன் தான் நல்லா படிச்சிருக்கான்னு சொல்றாளே, நாமளும் தான் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாமே. வேணும்னா நானே கூட அந்த பையனுக்கு வேலைக்கு எங்கேயாவது ட்ரை பண்ணி வாங்கி கொடுக்குறேன். என்னோட கிளைண்ட்டுகள்ல நிறைய பேருக்கு சொந்தமா கம்பெனிங்க இருக்கு, அவங்க கிட்ட சொல்லி அவன் வேலைக்கு நான் ஏற்பாடு பண்றேன். பிருந்தா, இங்க வேலை மட்டும் பிரச்சனை இல்லை, அவங்க குடும்பம், அவங்க சூழ்நிலை, முக்கியமா அவங்க ஜாதி, இதெல்லாம் தான் பிரச்சனை என்றார் ஈஸ்வரன். பிருந்தாவிற்கு ஒருவாறு அனைத்தும் புரிந்து விட்டது. அவள் அமைதியாக லாவண்யாவை பார்த்தாள். லாவண்யா அழுது கொண்டே தலையை ஆட்ட, அண்ணா என்ன சொல்றீங்க? அந்த பையன் நம்ம ஜாதியிலன்றதுதான் உங்க பிரச்சனையா? அண்ணா, நீங்க இன்னும் எந்த காலத்துல இருக்கீங்க என்றவள் மேலும் ஏதோ கூற வாயெடுக்க, பிருந்தா கொஞ்சம் பேசாம இருமா, நாங்க சொல்லி கேட்காதவ உன் பேச்ச கேட்பன்ற நம்பிக்கையில தான் உன்னை வர வச்சோம். நீ என்னடானா அவளுக்கே சப்போர்ட்டா பேசுற? அண்ணி அப்படி இல்லம்மா, நீ சொல்றது போல எல்லாரும் வாய்க்கிழிய இப்பெல்லாம் ஜாதி இல்ல மதம் இல்ல, அதை பார்க்க கூடாது, அது சட்டப்படி தப்பு, அப்படி இப்படி எல்லாம் பேசினாலும் அதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு தான் இருக்கு. அவ்வளோ ஏன் நம்ம சொந்தத்திலேயே அப்படிப்பட்ட கல்யாணம் நடந்தா அவங்க கிட்ட நம்ம ஆளுங்க எப்படி நடந்துப்பாங்கன்னு நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டியது இல்லையே. அண்ணி அதுக்காக பாவம் உங்க பொண்ணு நீங்க பார்க்க மாட்டீங்களா? அவன் சந்தோஷம் உங்களுக்கு முக்கியம் இல்லையா? இல்ல இல்ல, எனக்கு எங்க சொந்தம் பந்தம் தான் முக்கியம், ஊருக்குள்ள பேரு தான் முக்கியம். நாளைக்கு வேற ஒரு இடத்துல பொண்ணை கட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க முகத்துல நாங்க முடிக்க வேண்டாமா? பேசாம அவளை நாங்க சொல்ற பையனை கட்டிக்க சொல்லு, இல்லனா நாங்க 2 பேரும் இங்கே இதே இடத்துல அவ கண் எதிர்க்க பணமா கிடப்போம் என்றார் ஈஸ்வரன். லாவண்யா ஓவன கதற கடைசியா இதை கையில் எடுத்துட்டாங்க. இதுக்கு எந்த சட்டத்திலையும் எதுவும் செய்ய முடியாது, எமோஷனல் பிளாக்மெயில் என்று மனதில் புலம்பிக் கொண்டு அங்கிருந்து அமைதியாக வந்து விட்டாள் பிருந்தா. அதுக்கப்புறம் நாங்க போகவே இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு அந்த பொண்ணுக்கு அவங்க பார்த்த மாப்பிள்ளையோட கல்யாணம்னு பத்திரிக்கையோட வந்தாங்க. அப்ப ஒரு வழியா அவளை சம்மதிக்க வச்சு உங்க வழிக்கு கொண்டு வந்துட்டீங்க போல இருக்கு என்று சிரித்து கொண்டே பத்திரிகையை பிரித்து பார்த்தாள் பிருந்தா. பையன் பிஎஸ்சி தான் படிச்சிருக்கான் போல இருக்கே. ஆமா பிருந்தா, என்ன செய்யறது, இவ பண்ண கூத்து எப்படியோ சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சிட்டு எவனும் இவளை கட்டிக்க முன்னுக்கு வரல. இந்த மாப்பிள்ளதான் வந்தாரு. அதுதான் படிப்பு ஒன்றும் பெருசா இல்லைனாலும் பேசி முடிச்சிட்டோம். பையன் ஏதோ ஒரு கெமிக்கல் கம்பெனில தான் வேலை பார்க்கறாரு. சம்பளம் இப்போதைக்கு 20,000 தானா, போக போக ஏறுன்னு சொல்றாங்க. அதனால என்ன, இவ தான் பிஇ படிச்சிருக்கால, சொந்த வீடு இருக்கு, அம்மா அப்பா யாரும் அவர்கிட்ட இல்லையா, ஊர்ல இருக்காங்களாம். கூட பிறந்ததும் ஒரே ஒரு தங்க தானா, அவளையும் கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. எந்த பிக்கலும் இல்லை, வேலை தான் சரியில்லை. அதனால என்ன இருக்கு, நாளைக்கு மாப்பிள்ளை எதனா சொந்தமா செய்யறதா இருந்தாலும் நாமளே கூட எதனா பார்த்து செஞ்சுக்கலாம் என்று இழித்தார் ஈஸ்வரன். இத அவ ஆசைப்பட்ட பையனுக்கே செஞ்சிருந்தா அவளும் சந்தோஷப்பட்டிருப்பாளே, அவங்க வாழ்க்கையும் ஆனந்தமா இருந்திருக்குமே என்று மனதில் நினைத்து கொண்ட பிருந்தா, சரியண்ணா கண்டிப்பா நான் கல்யாணத்துக்கு வந்துடுறேன் என்றாள். அதுக்கப்புறம் கல்யாணமும் நடந்தது. ஆனா அன்னைக்கு லாவண்யா முகத்துல எந்த சந்தோஷத்தையும் நான் பார்க்கல. ஆனா மாப்பிள்ளைய பார்த்தா நல்ல மாதிரி தான் தெரிஞ்சுது. அவரும் இவ்வளவு போல ரொம்ப சாதுவா தான் தெரிஞ்சாரு. சரி, கூடிய சீக்கிரம் அவளும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வாழ்வான்னு நான் அன்னைக்கு நிம்மதி பட்டுக்கிட்டு வாழ்த்திட்டு வந்துட்டேன். என்னோட எதிர்பார்ப்பு வீண் போகல. அவளும் ஒரு வருஷம் நல்லா தானே வாழ்ந்தா. அதுக்கப்புறம் நான் அவளை சந்திக்கிற சந்தர்ப்பம் அமையலன்னாலும் அவங்க அம்மாவா அப்பாவெல்லாம் நான் 2 வாட்டி பார்த்துருக்கேன். அப்பெல்லாம் அவங்க பார்த்த மாப்பிள்ளைய பத்தி பெருமையா தான் பேசிட்டு இருந்தாங்க. லாவண்யாவும் அவரோட சந்தோஷமா இருக்கிறதா சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. ஆனா இப்பயே இப்படி என்று அவள் யோசித்து கொண்டே ஈஸ்வரனின் வீட்டு முன்பு காரை நிறுத்தினாள். அவளை பார்த்த ஈஸ்வரனும் கௌசல்யாவும், வாமா பிருந்தா வா, எப்படி இருக்கிற என்று இயல்போடு பேசினார். இதை பார்த்த பிருந்தா அவருக்கு ஒன்றும் புரியவில்லை. அண்ணி என்ன அண்ணி, நம்ம லாவண்யாவ என்று அவள் தயங்க, யாருமா லாவண்யா, யார பத்தி கேட்கிற என்று கேட்டார் ஈஸ்வரன். அண்ணா என்னண்ணா ஏன் இப்படி பேசுறீங்க, எனக்கு கூட நீங்க ஒரு வார்த்தை சொல்லாம. இதோ பாருமா, அந்த பொண்ணை நாங்க தலைமொழிகி 2 நாள் ஆயிடுச்சு, எங்களுக்கு இனி யாரும் இல்லை, அவளை பத்திலாம் எங்க கிட்ட கேட்காத. அண்ணா என்னண்ணா, 1000 இருந்தாலும் அவ உங்க பொண்ணு,
அவ ஏன் இப்படி பண்ணா அது கூட நீங்க தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணலையா? என்னம்மா தெரிஞ்சுக்கணும்? இதுல தெரிஞ்சுக்க என்ன இருக்கு? அந்த ஓடுகாலி நாங்க சொன்ன மாப்பிளைக்கு கழுத்த நீட்டுறன்னு ஒத்துக்கிட்டது எங்களுக்காக இல்ல. அவ மனசுல வேற ஒரு திட்டம் இருந்திருக்கு. அவ காதலிச்சாலே அந்த பையனுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் இவனோட வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் அவன் கூட போகத்தான் திட்டம் போட்டிருக்கா. அது மாப்பிளைக்கு தெரிஞ்சதும் அவரை கொலை பண்ணிட்டா. அண்ணி, நீங்களும் அவளை இப்படி பேசுறது சரியில்லை. உண்மை என்னன்னு தெரியாம நாமளும் அப்படி யோசிக்கிறது தப்பு. கண்டிப்பா வேற ஏதோ நடந்திருக்கு. எனக்கு லாவண்யா மேல நம்பிக்கை இருக்கு. நீ என்ன சொன்னாலும் நாங்க அவளை நம்ப மாட்டோம். என்ன நடிப்பு நடிச்சா இந்த ஒரு வருஷம் எங்களுக்கெல்லாம் சந்தேகம் வராத மாதிரி அப்படி நடிச்சாலே. கடைசியா இதுக்கு தாங்க அப்படி ஒரு நாடகம் நடத்திருக்கான்னு எனக்கு முன்னையே தெரிஞ்சிருந்தா என் கையாலேயே. சே, வேண்டாம் கௌசல்யா. அவ யாரோ நாம யாரோ. அவளை பத்தி நீ யோசிச்சு டென்ஷன் ஆகாத. நாம அவளை கோபுரத்துல உட்கார வச்சோம். ஒரு நல்லவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அழகு பார்த்தோம். ஆனா அவ அந்த தங்கமான மாப்பிள்ளை கூட வாழ பிடிக்காம சாக்கடையை தான் தேடி ஓடி இருக்கா. அவளை பத்தி நீ நமக்கு என்ன கவலை இருக்கு? நீ அமைதியாரு என்றார் ஈஸ்வரன். இதற்கு மேல் அவர்களிடம் பேசி எந்த உபயோகமும் இல்லை என்று அறிந்த பிருந்தா அங்கிருந்து நேராக லாவண்யாவை பார்க்கவே புறப்பட்டாள். கான்ஸ்டபிள் லாவண்யாவை அழைத்து வந்து விட்டு செல்ல அவளை பார்த்து அமைதியாக எழுந்து கொண்டாள் பிருந்தா. வாடி வதங்கி சோர்ந்து போயிருந்த லாவண்யாவின் முகத்தில் பிருந்தாவை பார்த்ததும் விரக்தியான ஒரு புன்னகை அரும்பியது. எப்ப பார்த்தாலும் கலகலப்பா சிரிச்சுக்கிட்டு ஃப்ரெஷ்ஷா பூத்து குலுங்குன ரோஜா மலரை போல இருக்கிற இந்த குழந்தை இன்னைக்கு வெயில்ல வாடி பல பேரால மிதிக்கப்பட்டு கசக்கி எறியப்பட்ட மலரா இல்ல தெரியறா என்று யோசித்து கொண்டே அவள் அருகே சென்று அவள் தோள்களை அன்போடு பற்றினாள். லாவண்யா மெதுவாக அவளை நிமிர்ந்து பார்த்தாள். அந்த கண்ணில் அமைதி இருந்தாலும் ஏதோ அனைத்து கஷ்டங்களையும் தாங்கி மறுத்து போன ஒரு உணர்வு அதில் தெரிந்தது. லாவண்யா, என்னம்மா இது? நீயா எப்படி என்றவள் மேலும் பேசுவதற்குள் பிருந்தாவிற்கு தொண்டையை அடைத்தது. லாவண்யாவை இறுக அணைத்துக் கொண்டாள். இதுவரை தான் அடக்கி வைத்திருந்த துக்கம் எல்லாம் அவள் அணைப்பில் உடைய ஓவென கதறி அழுதாள் லாவண்யா. 2 நாட்களாக அவளது குரலை கூட சரியாக கேட்காமல் இருந்த போலீஸ்காரர்களும் வெளியே அவளது குரலை கேட்டு சற்று நேரம் அமைதியாக இருந்தனர். அவளை சமாதானம் செய்து அருகே அமர வைத்து தானும் அமர்ந்த பிருந்தா, இப்ப சொல்லு, என்ன நடந்தது? ரமேஷ் கூட நீ நல்லாதானே வாழ்ந்துட்டு இருந்த? அவரும் உன்னை நல்லாதானே பார்த்துக்கிட்டாரு? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட உங்க அம்மா நீங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறதாகவும் அதனால அவங்க நிம்மதியா இருக்கிறதாவும் என்கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டாங்களே. ஆனா என்றவள் அமைதியாக, ஆனா அதே வாயால இன்னைக்கு நான் அவங்க பொண்ணே இல்லைன்னு சொல்லிட்டாங்களா அத்தை என்று விரக்தியாக கேட்டாள். லாவண்யா, அத்தை, எந்த அம்மா அப்பா சந்தோஷத்துக்காக நான் அவங்க பார்த்த மாப்பிள்ளைய கட்டிக்கிட்டனோ அவங்களே என்னை வந்து பார்க்க கூட இல்லை. எனக்கு என்ன நடந்தது, நான் ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்க கூட நினைக்கல. ஆனா நீங்க என் மேல இவ்வளவு நம்பிக்கை பாசம் வச்சிருக்கீங்களே அத்தை. இவ்வளவு துன்பத்துக்கு அப்புறமும் இந்த ஒரு விஷயம் எனக்கு ஆறுதலா இருக்கு என்று அழுதாள். அவளை சமாதானம் செய்த பிருந்தா, உன்னை பத்தி எனக்கு தெரியும் லாவண்யா. அதுவும் இல்லாம பல கிரிமினல்களோட நாங்க தினம் தினம் பழகுறோம், அவங்கள பாக்குறோம். அதனால யாரு குத்தவாளி யாரு நிரபராதின்றது நாங்க அவங்கள பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுவோம். அது சட்டத்துக்கு நிரூபிக்கத்தான் சாட்சிகளை தேட வேண்டி கிடக்கு. சரி, அது இருக்கட்டும், உண்மைய சொல்லு. உன் புருஷனை நீதான் கொலை பண்ணியா? இல்ல இல்ல அத்தை, நீங்க யோசிக்கிறது போல எதுவும் இல்லை. நான் தான், இதே என் கையால தான் நான் அவரை கொலை பண்ணேன். இரும்பு ராடால அவர் மண்டையை அடிச்சு கொன்னேன் என்றால் தைரியமாக. அவளது பேச்சையும் அந்த வார்த்தையும் கூறும்போது அவள் தைரியமான முகத்தையும் பார்த்த பிருந்தாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. லாவண்யா, சாதுவான உனக்குள்ள இப்படி ஒரு தைரியத்தை நான் இப்பதான் பாக்குறேன். அதே சமயம் அதுல இருக்கிற பல காயங்களையும் நான் உணர்றேன். உண்மைய சொல்லு, உன் புருஷனை நீதான் கொன்னா அதை ஏன் பண்ண? எதுக்காக அப்படி பண்ண? சின்ன எறும்புக்கு கூட தீங்கு நினைக்காத நீ இப்படி ஒரு செயலை பண்ணிருக்கன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு உன்னை ரொம்ப பாதிச்சிருக்கு. எதுக்கோ நீ போராடி இருக்கிற. சொல்லு, அது என்ன? ஆமா அத்தை, நான் போராடினது உண்மைதான். அப்படியா? எதுக்காக? என் பெண்மைக்காக. அத்தை,
என் பெண்மைக்காக என் அவளை கட்டி அணைத்து கதறினாள். சற்று நேர மௌனத்திற்கு பிறகு லாவண்யா கண்களை துடைத்துக் கொண்டிருந்தாள். அத்தை, அம்மாவும் அப்பாவும் என்னை ஏதோ பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்தி பாதுகாப்பானவர் கையில, தங்கமான புருஷன் கையில ஒப்படைச்சதா நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க பார்த்தது தங்கம் இல்ல, தகரன்னு அவங்களுக்கு நான் சொல்ல முடியல. என்ன லாவண்யா சொல்ற? ஆமா அத்தை, அம்மா அப்பாக்காக அவங்க மானம் உயிரை காப்பாத்த அவங்க பார்த்த ரமேஷ நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். விருப்பமே இல்லைனாலும் என் காதல புதைச்சிக்கிட்டு அது மேல புதுசா ஒரு வாழ்க்கைய ஆரம்பிக்க முடிவு பண்ணேன். அவரும் ஆரம்பத்துல சும்மா சொல்லக்கூடாது, என் மேல பாசமா இருக்கிறது போல பிரமாதமா நடிச்சாரு. இதோ பாரு லாவண்யா, நீ கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிச்சது, அவங்க கூட பழகினது, இதெல்லாம் பத்தி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா நீ அப்ப ஈஸ்வரனோட பொண்ணு. ஆனா இப்ப நீ என்னோட பொண்டாட்டி. இதுக்கப்புறம்தான் நீ என்னோட பொறுப்பு, எனக்கு உரிமையானவ. அதனால நீ எதுக்கும் கவலைப்படாத. உன்னோட பழைய காதல நீ சுத்தமா மறந்தே போற அளவுக்கு நான் உன்கிட்ட பாசமா நடந்துப்பேன் என்று சிரித்தான் ரமேஷ். அது என்று லாவண்யா தடுமாற, ஏய் தப்பா எடுத்துக்கத, நான் உன்னை குத்திலாம் காட்டல, உன் மேல நான் வச்சிட்டு இருக்கிற அன்பா காட்டதான் அப்படி சொன்னேன். இதுக்கு முன்னாடி வேணா உங்க அம்மா அப்பா உன்னை புரிஞ்சிக்காம சின்ன சின்னதா இருக்கிற உன் விருப்பத்துக்கு கூட தடை சொல்லி அதுக்கு நேர்மாறா நடந்து உன்னை காயப்படுத்தி இருக்கலாம். ஆனா நான் அப்படி இல்லை, உன்னை என் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துப்பேன். உன் விருப்பம்தான் இனி ஏன் விருப்பம் என்று அவளை அணைத்து கொண்டான். எவ்வளவோ வேதனையில் இருந்த என் மனசு அன்னைக்கு அவரோட பேச்சால கொஞ்சம் நிம்மதி அடைஞ்சுது. நான் உண்மையாவே என்னோட சதீஷை கொஞ்சம் கொஞ்சமா அன்னிலிருந்து மறக்கவே ஆரம்பிச்சிட்டேன். அதனால தான் அவருக்கு வேலை சரியா இல்லாததும் அந்த வீட்டு மேல இருக்கிற கடன்லாம் கூட எனக்கு பெருசா தெரியல. அவர் பணத்துக்காக கஷ்டப்படும் போதெல்லாம் நான் அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தேன். நான் வேணும்னா வேலைக்கு போறேன்னு சொல்லி ஏற்பாடு பண்ணேன். ஆனா அவர் ஒத்துக்கல. நான் ஒருத்தன் குத்துக்கல்லுக்குள்ள இருக்கும்போது நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு டைலாக்லாம் பேசினாரு. நானும் அதை நம்பிக்கிட்டு அந்த கஷ்டத்துலயும் அவரு கூட சந்தோஷமா வாழ்ந்தேன். இப்படியே 3 மாசம் போச்சு. அன்னைக்குதான் அவரோட சுயரூபம் வெளியில வந்தது. ஏன், என்னாச்சு? அன்னைக்கு அவர் வேலைக்கு போயிட்டு வரும்போது ஒரு பெரிய மனுஷனும் அவர் கூட வந்தான். அவனை பார்த்தாலே தெரிஞ்சுது அவன் ரொம்ப வசதியானவன்னு. நானும் அவருக்கு ஃப்ரெண்டா இருக்குன்னு உள்ள கூப்பிட்டு அவனுக்கு காஃபிலாம் போட்டு கொடுத்தேன். அவன் கிட்ட எங்க வீட்டுக்காரு நல்லா பேசிட்டு இருந்தாரு. இருந்தாலும் அவனோட பார்வெல்லாம் என் பேர்ல தான் இருந்தது. இத கவனிச்ச எனக்கு உடம்பெல்லாம் கூசுறது போல இருந்தது. அவ இப்படி என்ன பாக்குறத பார்த்தா எங்க வீட்டுக்காரு எங்க கோவப்படுவாரோன்னு பயமா வேற இருந்தது. ஆனா எங்க வீட்டுக்காரு என்ன அவன் கூட தனியா விட்டுட்டு பக்கத்துல ஒரு சின்ன வேலை இருக்கு, நீங்க பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன்னு சொல்லி போயிட்டாரு. எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. நான் ரொம்ப தவிச்சிட்டேன். நான் பயந்தது போல அந்த மிருகமும் என் மேல பாய வந்தது. என்ன தைரியம் இருந்தா எங்க வீட்டுக்கே வந்து என்கிட்ட தப்பா நடந்துப்ப, எங்க வீட்டுக்காருக்கு தெரிஞ்சா உன்னை கொன்னு போட்டுருவாருன்னு நான் அவன்கிட்ட கத்துனேன். ஆனா அவன் சர்வ சாதாரணமா சிரிச்சான். அடி போடி பைத்தியக்காரி, என்ன உன்கிட்ட சந்தோஷமா இருக்க சொல்லி ஏற்பாடு பண்ணி கூட்டிட்டு வந்து விட்டதே அவன்தான்னு சொல்லி என்கிட்ட வந்தான். நான் அவனை பிடிச்சு தள்ளிட்டு வெளியில ஓடி வந்து அக்கம் பக்கத்துல உள்ள எல்லாரையும் கத்தி கூப்பிட்டேன். அவங்க எல்லாரும் வரவே அவன் கோபத்துல போயிட்டான். ஆனா அன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு வந்த என் புருஷன் என்னை போட்டு நல்லா அடிச்சுட்டாரு. நியாயமா நான் தான் உங்க மேல கோபிட்டு இருக்கணும். ஆனா நீங்க என்னவோ என்ன போட்டு அடிக்கிறீங்க. என்னங்க இது? அந்த பாவி என்ன கைய பிடிச்சு இழுக்க வந்தான். அவனை நீங்க கண்டிக்காம என்னையும் அடிக்கிறீங்களே என்று கத்தினாள் லாவண்யா. ஏய் வாய முடு, நீ என்னவோ பெரிய பத்திரி மாதிரி பேசுற. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தன் கூட ஊர் மெச்சவ தானே, உன்னை எதுவும் செய்யாமல் இருந்திருப்பான் என்றான் ரமேஷ். அன்னைக்கு அவர் வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தையை கேட்டு நான் ஆடிட்டேன். என்ன சொல்றீங்க என்று அதிர்ந்து ரமேஷை பார்த்தாள் லாவண்யா. ஆமாண்டி, உண்மையதான் சொல்றேன். நீ ஏற்கனவே ஒருத்தன் கூட ஊர் மெஞ்சதால தானே எவனும் உன்னை கட்டிக்கல. அதனால தானே உங்க அப்பனும் எல்லாரும் களியம் விழுந்து கெஞ்சிட்டு இருந்தான். அந்த நேரம் எனக்கும் வேலை சரியில்லாம ஊரை சுத்தி கடனா வேற இருந்தது. இந்த வீட்டை அடமானம் வச்சிருந்தவன் என் கடனை கட்ட சொல்லி கழுத்தை பிடிச்சிட்டு இருந்தான். சரி, உன்னை கட்டிக்கிட்டா உங்க அப்பா எதுனா எனக்கு உதவி பண்ணுவான், அவன்கிட்ட பணத்தை வாங்கி கடன் அடைக்கலான்னு பிளான் போட்டு உன்னை கட்டிக்கிட்டேன். ஆனா அவன் கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டுக்கவே இல்லை.
நானும் நைஸா கேட்டு பார்த்தேன். அவன் கல்யாணத்துக்கு வாங்கின கடனே என்னால் அடைக்க முடியல அப்படி இப்படின்னு புலம்புனான். அவனுக்கு அந்த வீடு ஒண்ணுதான் இருக்கு. இப்போதைக்கு அதை வித்தா அவன் கொடுக்க மாட்டான்னு தெரிஞ்சு போயிடுச்சு. அதுக்குதான் நான் வேலைக்கு போறேன்னு சொல்றேனே. ஆமாண்டி, நீ வேலைக்கு போறேன்னு போயிட்டு அங்க வேற எவன் கூடயாவது கம்பியை நீட்டிட்டா நான் என்ன செய்யறது? சே, வாய முடுங்க. என்னை பத்தி என்ன நினைச்சிங்க என்று கொதித்தாள். ஏய் போதண்டி, நீ ஏற்கனவே ஒருத்தன் கூட ஊர் மெஞ்சவ தானே. அதுதான் தங்க முட்டை போடுற வார்த்தை என் கண்ணெதிர்க்கவே வச்சுக்க முடிவு பண்ணிட்டேன். உன்னை வச்சு பணம் பார்க்கவும் தீர்மானம் பண்ணிட்டேன். அந்நேரம்னு பார்த்து இந்த தீபக் வந்தான். இவன் சாதாரண ஆள் இல்லடி, லட்சாதிபதி. அவனுக்கு ரொம்ப நாளா உன் மேல கண்ணா. ஒரு நாள் எனக்காக உன் பொண்டாட்டியை விட்டு கொடு, உன் கடனெல்லாம் நான் அடைச்சிடறேன்னு சொன்னான். தாராளமா எடுத்துக்கொண்டு நானும் சொல்லிட்டேன். இதெல்லாம் சொன்னா நீ ஒத்துக்க மாட்ட. ஆனா ஆளை நேர்ல கூட்டிட்டு வந்தா பேசாம அடங்கிடுவேன்னு பார்த்தேன். ரொம்ப தான் பண்ற. இதோ பாரு, பேசாம நான் சொல்றது போல செஞ்சா நம்ம கூடிய சீக்கிரம் கடனெல்லாம் அடைச்சிட்டு நல்லா வசதியாகிடலாம். இவனை போல ஒரு 2-3 பார்ட்டியை தான் நான் கூட்டிட்டு வருவேன். அவ்வளவுதான். அவங்க கூட நீ ஒத்துழைச்சா அப்புறம் நம்ம உழைக்காம காலம் பூரா உக்காந்தே சாப்பிடலாம், நல்லா செட்டில் ஆகிடலாம். அப்புறம் என்ன, சொந்த வீடு காரு பங்களான்னு ஆனதும் நீ ஒன்றும் தெரியாத பத்தினி போல இருந்துக்கோ. பணம் வந்துட்டா அது எப்படி வந்தது என்ன எதுன்னெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. நம்ம வசதியை தான் பார்த்து இழிப்பானுங்க. இப்படி என்னென்னவோ பேசினாரு. இதெல்லாம் கேட்டு நான் அதிர்ந்துட்டேன்னு சொன்னா அது சாதாரண வார்த்தை. சரி, இதெல்லாம் நீ ஏன் உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லல? அப்பவே வீட்டை விட்டு வெளியில வந்திருக்கலாமே என்று கேட்டாள் பிருந்தா. என்ன அத்தை, அம்மா அப்பாவை பத்தி தெரிஞ்சே நீங்க இப்படி பேசுறீங்க. நான் இவரை பத்தி சொன்னா முதல்ல அவங்க நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவரோட நடிப்பு அப்படி. அது மட்டும் இல்லை, நான் இவரை பத்தி சொன்னா அவங்க பார்த்த மாப்பிள்ளைய எனக்கு பிடிக்காம தான் வேணும்னு நான் இப்படி சொல்றேன்னு அவங்களே என்னை தப்பா பேசுவாங்க. அதுக்காக தான் நான் பொறுத்துக்கிட்டு அமைதியா இருந்தேன். அவரை எப்படியாவது என் அன்பால மாத்திடலான்னு ட்ரை பண்ணேன். பணம் இல்லாத விரக்தியில தான் அவர் அப்படி நடந்துக்கிறாருன்னு அவரை நல்லபடியாவே சமாதானம் பண்ணேன். அவரும் சரின்னு கொஞ்ச நாள் பேசாம இருந்தாரு. ஆனா அவர் என்னை விட்டு பிடிக்கதான் அப்படி இருந்திருக்காருன்னு எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. திரும்பவும் அதே ஆளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. இந்த வாட்டி அவரும் கூடவே இருந்தாரு. என்ன அவர் கூட தனியா இருக்க சொல்லி அவன் எதிர்க்கவே அடிக்கவும் ஆரம்பிச்சாரு. அவன் எதிர்க்கவே என்னோட பழைய காதலை சொல்லி காமிச்சு கேவலப்படுத்தினாரு. அவனும் இதை கேட்டு தப்பு தப்பா பேசிக்கிட்டு என் பக்கத்துல வந்தான். அப்பதான் நான் என் பெண்மையை காப்பாத்திக்க அவனை பிடிச்சு தள்ளினேன். அப்ப என்னை அடிக்க வந்த என் புருஷனை அங்க இருந்த இரும்பு ராடால ஓங்கி அடிச்சிட்டேன். அவன் அங்கேயே துடிச்சு விழுந்து இறந்துட்டான். அதை பார்த்து அந்த ஆள் பயந்து ஓடிட்டான் என்று கதறினாள். அவளை எப்படி சமாதானம் செய்வது என்று புரியாமல் அமைதியாக அணைத்து கொண்டாள் பிருந்தா. அத்தை, இப்ப சொல்லுங்க, இந்த சட்டம் எனக்கு என்ன தண்டனை கொடுக்க போகுது? இந்த கொலைக்கு யார் காரணம்? ஒரு நல்லவனை, சரியா வேலை இல்லாதவனை நான் காதலிச்சது என்னோட குத்தமா? இல்ல ஜாதிய காமிச்சு அவனுக்கு என்ன கட்டி கொடுக்காம இந்த மிருகத்துக்கு என்ன கட்டி கொடுத்தாங்களே எங்க அம்மா அப்பா, அவங்க பண்ணது குத்தமா? இல்ல உடம்பு இச்சைக்காக பணத்தை காமிச்சு உன் பொண்டாட்டியை எனக்கு ஒரு நாளைக்கு விட்டு கொடுன்னு கேட்டானு அந்த மிருகத்தோட குத்தமா? இல்ல பணத்துக்காக ஆசைப்பட்டு என்னை கட்டிக்கிட்டு தப்பான தொழில என்னை தள்ள பார்த்தானே அவனோட குத்தமா? சொல்லுங்க அத்தை, இதுல என்னோட குத்தன்னு என்ன இருக்கு? சொல்லுங்க அத்தை, இந்த கொலைக்கு யாரு காரணம்? இதுக்கு தண்டனை கொடுக்கணும்னா யாருக்கு கொடுக்கணும் என்று கதறினாள். மனசாட்சி பிரகாரமா தண்டனை கொடுக்கணும்னா நாம இதெல்லாம் யோசிக்கலாம் லாவண்யா. ஆனா சட்டம் அப்படி இல்லம்மா. அதுக்கு எல்லாத்துக்கும் சாட்சி வேணும். கண்ணுக்கு எதிர்க்க எல்லாத்தையும் கொண்டு வரணும். ஆமா அத்தை, அதனால தான் நான் எதையும் யாருக்கும் சொல்லல. எனக்கு இந்த உலகத்துல வாழவும் பிடிக்கல. அதுக்குதான் எனக்கு மரண தண்டனை கொடுக்கணும்னு கேட்டுட்டு இருக்கிறேன் என்று அழுதாள். லாவண்யா, மனசாட்சிக்கே பயப்படாம தப்பு பண்ற மனுஷங்களே இந்த உலகத்துல சுதந்திரமா வாழும் போது நீ மானத்துக்காக கொலை பண்ணியிருக்கிற. நீ ஏமா தண்டனை அடையணும்? அதே சட்டத்தை வச்சு நான் உனக்கு விடுதலை வாங்கி கொடுக்கறேன் பாரு என்றாள் பிருந்தா. 1 வருடம் சென்றது. அன்று மீட்டிங்கை முடித்துவிட்டு மேனேஜர் அறைக்கு வந்து தனது சீட்டில் அமர்ந்து கொண்டாள் லாவண்யா. அப்பொழுது உள்ளே வந்த ரிசப்ஷனிஸ்ட், மேடம், உங்களை பார்க்க கீதான்னு யாரோ வந்திருக்காங்க என்றாள். வர சொல்லுங்க என்று லாவண்யா கூறியதும், எஸ்கியூஸ் மீ மேடம் என்று மெலிதாக ஒரு பெண்ணின் குரலை கேட்டு நிமிர்ந்து பார்த்தாள். பயத்தோடு ஒரு இளம் பெண் உள்ளே வர,
வாங்க, நீங்க தான் மிஸ் கீதாவா என்று கேட்டாள். ஆமா மேடம், பிருந்தா மேடம் தான் வேலைக்காக உங்ககிட்ட சொல்லிவிட்டாங்க நான் என்று அவள் தயங்கியபடி கையில் இருந்த ஃபைலை நீட்டினாள். லாவண்யா சிரித்து கொண்டே, எனக்கு எல்லாம் தெரியும், அத்தை என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டாங்க, கவலைப்படாதீங்க கீதா, கண்டிப்பா நான் உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கறேன் என்றாள் சிரித்து கொண்டு. இத்துடன் தண்டனை கதை முற்றம். உங்களுக்காக நான் எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.